வெல்கம் டு ஸ்டார் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்கக்கூடிய ஹைதராபாதி எக் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டார் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை எடுத்து அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து விட்டுக்கணும். டீயை மீடியமில் வச்சே வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். லைட்டாக வறுத்து விட்டதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். ஒரு பிங்க் கலராக வதங்கினதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நம்ம வேறு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் அரைக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா பொருள் எல்லாம் சேர்த்து லைட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா 2 சில் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. கடைசியாக வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட ஒரு அன்னாச்சி பூ, 3 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து திரும்ப ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க. தீயை லோவில் வச்சே மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா எல்லாமே கருகிரும் சீக்கிரமாக. எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரை மூடி வச்சுக்கோங்க. நல்லா குக் ஆகட்டும். இடையிடையில் கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். தீயை மீடியமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது 4 அவிச்ச முட்டை எடுத்துக்கோங்க. அதை எல்லா சைடுமே லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணால் தான் உள்ள மசாலா போய் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 4 முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதி வர விட்டுருங்க.
இப்போ கடைசியாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஹைதராபாதி எக் கறி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஸ்டார் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.